2 மிகப்பெரிய ஓடை, ஒரு பெரிய ஆறை தாண்டி மஞ்சனூத்து மலைவாழ் மக்கள் கிராமத்துக்கு போகணும். எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வாலண்டியர் எல்லோரும் போனோம். ஆனால் ஃபஸ்ட்டு ஓடையில் சகதி அதிகமாக இருந்ததுனால நாங்கள் எல்லோரும் சேர்ந்து அந்த மண் சகதியெல்லாம் க்ளீன் பண்ணோம். க்ளீன் பண்ணதுக்கப்புறம் வண்டியை மேலே ஏற்ற பார்த்தோம். ஆனால் ஏற்ற முடியல, வண்டி போய் சகதிக்குள்ளே சிக்கிச்சு. நாங்களும் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தோம், வண்டியை நவுத்தவே முடியல, மண்ணுக்குள்ளே நல்லா சிக்கிச்சு. என் வாலண்டியர்ஸ் எல்லாம் எப்படி போகிறது அப்படின்னு கேட்டாங்க. அப்புறம் டயருக்கு அடியில் இருந்த மண்ணை கொஞ்சம் கொஞ்சமாக அள்ளி மறுபடியும் ட்ரை பண்ணி பார்த்தோம். வீல் மட்டும்தான் சுற்றுது, வண்டி நகரவே மாட்டேங்குது. அப்புறம் அங்கே இருக்க மக்களோட உதவியால் அங்கேயே உட்காந்து சமைக்க ஆரம்பித்தோம். மலைவாழ் மக்களை இங்கே வர சொல்லி இங்கே பரிமாறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சமைக்க ஆரம்பித்தோம். ஆனால் வெயில் தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால சமைக்க முடியல. அங்கேருந்து மறுபடியும் எல்லா பொருளையும் தூக்கிட்டு நடந்து போக ஆரம்பித்தோம். ரொம்ப தூரம் நடக்க முடியலைன்னால டிராக்டரை வர சொல்லி டிராக்டரில் எல்லாத்தையும் ஏற்றிட்டு அந்த கிராமத்துக்கு போனோம். கிறிஸ்மஸ் பண்டிகையை கொண்டாடத்தான் இந்த மலை கிராமம் வந்தோம். எங்கள் வாலண்டியர்ஸ் அங்கே இருக்க மக்கள் எல்லோரும் சேர்ந்து அந்த ஊரை சுத்தப்படுத்தி அங்கே இருக்க கோயிலில் நாங்கள் எல்லோரும் சாமி கும்பிட்டோம். சாமி கும்பிட்டதுக்கப்புறம் கிறிஸ்மஸுக்கு சிக்கன் பிரியாணி, சிக்கன் வறுவல், ஸ்வீட்டு எல்லாம் சமைக்க ஆரம்பித்தோம். அங்கே இருக்க மலைவாழ் மக்கள் நாங்களும் உங்கள் கூட சேர்ந்து சமைக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. வாங்க அப்படின்னு சொல்லி நாங்களும் மலைவாழ் மக்கள் எல்லோரும் சேர்ந்து அங்கே சமைக்க ஆரம்பித்தோம். சமையலுக்கு தேவையான தண்ணீரை அங்கே அழகான பச்சையாத்துல இருந்து எடுத்துக்கிட்டோம். சமைச்சு முடித்து எல்லா மக்களுக்கு பரிமாறணும். எல்லோரும் திருப்தியாக சாப்பிட்டாங்க. பொங்கல், தீபாவளி, கிறிஸ்மஸ் போன்ற பண்டிகைக்கு நம்ம விருந்து மட்டுமா வைப்போம், அங்கே இருக்க அத்தனை மலைவாழ் மக்களுக்கும் நம்ம புது துணி வழங்கணும். எல்லோரும் இந்த கிறிஸ்மஸ் பண்டிகைக்கு விருந்து சாப்பிட்டு புது துணி வாங்கிட்டு மிக சந்தோஷமாக வீட்டுக்கு கிளம்புனாங்க. கிறிஸ்மஸ் பண்டிகையை மஞ்சனூத்து மலைவாழ் மக்களுடன் சிறப்பாக கொண்டாடிட்டு எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், வாலண்டியர்ஸ் எல்லோரும் இந்த மிக அழகான மலை கிராமத்தை விட்டு கிளம்பிட்டோம்.